பார்க்கலாம். சாதாரணமாக காமனாக வருகின்ற ப்ராப்ளமாக தலைவலியை பற்றி பார்ப்போம். தலைவலி என்று கூறும் பொழுது சிறிய தலைவலியாக இருந்தாலும் அதற்குரிய காரணங்கள் பல்வேறு விதமாக இருக்கலாம். பற்பல காரணங்களால் தலைவலி ஏற்படுகின்றது. முக்கியமாக நாம் அதை டிவைட் பண்ணினால் அதை குறித்து பார்க்கும் பொழுது அதாவது மிகவும் பாரதூரமான காரணங்களாக இருக்கலாம் அல்லது சாதாரண காரணங்களாக இருக்கலாம். பாரதூரமான காரணங்கள் எடுத்துக்கொண்டால் முக்கியமாக தலைவலி நாம் சிறு குழந்தைகள் விழும் பொழுது அல்லது சாதாரண யாராவது விழும் பொழுது தலையில் காயம் ஏற்படும் பொழுது தலையில் உள்ளுக்கு இருக்கின்ற இரத்த குழாய்கள் வெடிப்பு ஏற்பட்டு கசிவு ஏற்பட்டு அதனால் ஹெமரேஜ் ஏற்படுகிறது. அதை சொல்வது இன்ட்ரோக்ரேனியல் ஹெமரேஜ் என்று சொல்வது. அந்த ஹெமரேஜ் ஏற்படும்போது சப்பேரக்னோயிட் ஹெமரேஜ், அதாவது மூளைக்குள்ளே இரத்த கசிவுகள் ஏற்படும் பொழுது பாரதூரமான விளைவுகளாக தலைவலி தான் முக்கியமாக தெரியும். த்ரோப்பிங் ஹெடேக் என்று சொல்வது, அதாவது தாங்க முடியாத அளவு வலி ஏற்படுகின்றது. ஆகவே அது ஒரு முக்கிய காரணமாக அமையும். அடுத்ததாக மூளையிலே இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது கிருமி தொற்று ஏற்படும் பொழுது மெனிஞ்சைட்டிஸ் என்று சொல்வோம், அதற்கும் தலைவலி தான் முக்கியமாக இருக்கும். அடுத்ததாக சாதாரணமாக சிறிய காரணங்கள் எடுத்துக்கொண்டால் வாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன், அதாவது பற்சூத்தை இன்ஃபெக்ஷன் போன்றவை ஏற்படும் பொழுதும் தலைவலியாக ஏற்படலாம். கண் பார்வையில் மாற்றங்கள் ஏற்பட்டு மங்கலாக அல்லது கண்ணில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படும் பொழுதும் அது தலைவலியாக வரும். அதே வேளைகளில் சாதாரணமாக மது அருந்துபவர்களுக்கு அடுத்த நாள் காலையில் அவர்களுக்கு தலைவலி கூடுதலாக வரும். அது மார்னிங் ஹெடேக் இருக்கும், அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது சைனசைட்டிஸ் என்று சொல்லுவது. சைனஸ் என்ற ஒரு பார்ட் எங்களுடைய முகத்தில் இருக்கின்றது. சைனஸ், அந்த சைனஸில் கிருமி தொற்று ஏற்படும் பொழுது சைனசைட்டிஸ் என்று சொல்வோம். அந்த கிருமி தொற்றின் பொழுது அது இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுதும் சிவியர் ஹெடேக்காகத்தான் வரும். எல்லாவற்றையும் நாம் வகைப்படுத்துவதற்கு நீங்கள் சரியான ஒரு வைத்தியரை அணுகுவதன் மூலம் நாம் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யலாம். ஆனால் சிறிய தலைவலி என்று நினைத்து நீங்கள் அதை கவலையினமாக விட்டு சாதாரணமாக பனடால், பெயின் கில்லர்ஸ் போன்றவற்றை எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அதன் விளைவுகள் சில நேரங்களில் பாரதூரமாக அமையலாம். ஆகவே சிறு தலைவலி ஏற்படும், அதாவது தொடர்ச்சியாக அடிக்கடி வருவதாக இருந்தால் அல்லது தலையில் காயம் ஏற்பட்டு வர தலைவலியோ அல்லது உடனடியாக வைத்திருக்க வேண்டும். மற்றும்படி சாதாரண தலைவலிகள் அடிக்கடி திரும்ப வருகின்றதென்றால் நாம் அதை வைத்தியரிடம் அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. அதே வேளைகளிலே சில காரணங்கள் என்பது ஒன்றுமே இல்லை, ஒரு ரீசன்ஸும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாத வேளைகளிலே நாம் அதை மிக்ரெயின் என்று பார்ப்போம். மிக்ரெயின் என்னும் பொழுது அது அடிக்கடி வந்து கொண்டிருக்கும், சிவியர் ஹெடேக்காக இருக்கும். ஆனால் அதில் முக்கியமாக ஒன்று, அதில் அந்த ஹெடேக் வரும் பொழுது அது அசோசியேட்டட், அதாவது வாந்தி, வைத்தப்பிரட்டு, வாந்தி போன்றவை தலைவலியோடு சேர்ந்து ஏற்படலாம். அடுத்ததாக கண்ணில் சில ஃப்ளாஷஸ், அதாவது ஃப்ளாஷஸ் போன்ற வகை கண்ணில் வெளிச்சங்கள் கண்ணில் தெரியும். ஆகவே தலைவலியோடு இந்த சிம்டம்ஸ் சேர்ந்து வருகிறது என்றால் முக்கியமாக அது மிக்ரெயினுக்குரிய அறிகுறியாக இருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே தலைவலியின் காரணத்தை கண்டு அதுக்குரிய வைத்தியத்தை செய்ய வேண்டும். அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் அடுத்ததாக கடைசியாக நாம் சொல்வது டென்ஷன் ஹெடேக் என்று சொல்லுவோம். டென்ஷன் ஹெடேக் என்னும் பொழுதும் சாதாரணமாக நாம் சிறிய பிரச்சனைகள் யோசனைகள் ஏற்படும் பொழுது, சாதாரணமாக சில பிரச்சனைகளை நாம் யோசித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அது சொல்வது டென்ஷன் ஹெடேக் என்று சொல்லுவோம். டென்ஷன் ஹெடேக்கு நாம் முக்கியமாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நாம் பெயின் கில்லர்ஸ் எடுத்த பொழுதிலும் அந்த டென்ஷனுக்குரிய காரணம், நாம் டென்ஷன் இல்லாமல் இருந்து வாழப்பட வேண்டும். அதாவது ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் பாசிட்டிவ். அப்படி இருப்பதன் மூலம் நாம் டென்ஷன் ஹெடேக்கிலிருந்து ஓரளவு தவிர்க்கலாம். அடுத்தபடியாக நாம் மற்றும்படி தலைவலி என்று இருக்கும்பொழுது முக்கியமாக நீங்கள் வைத்தியரை அணுகி அதுக்குரிய காரணங்களை கண்டு அதுக்குரிய இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பது சிறந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிய நோய்களை பற்றி நான் மீண்டும் அடுத்த காலையில் தெரிவிக்கின்றேன். முக்கியமாக அன்பு தோழி
லதா அவர்களுக்காக இது நான் தயாரித்தேன். ஹாய் பாய் லதா, ஹாய் பாய். மீண்டும் ஒரு காணொளியில் அனைவரையும் சந்திப்போம்.